வணக்கம் சொந்தங்களே. நம்ம ஊர்ல ஆட்டுச்சந்தை, மாட்டுச்சந்தை, கோழிச்சந்தை, ஏன் காய்கறிக்கு கூட சந்தை இருந்து கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயாச்சும் மணமகள் சந்தை கேள்விப்பட்டிருக்கோமா? பிடித்த பெண்களை பேரம் பேசி வாங்கும் ஆண்கள், புதிய வினோதமான சம்பவம் இதோ. உலகத்துல பல மூலைகள்ல பலவிதமான திருமண முறைகள் இருந்து வரும் நிலையில பல்கேரியாவில் நடைபெறும் மணமகள் சந்தை எல்லாரோட கவனத்தை ஈர்த்துள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்க குடும்பம் தன்னோட மகள்களை ஆண்களுக்கு விலை பேசி முடிக்கும். அவள சந்தையில பெண்களை வாங்குபவர்கள் தனக்கு பிடித்த பெண்களை தேர்வு செய்து அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை கொடுத்து பெண்களை வாங்கி திருமணம் செய்து கொள்கிறார்கள். பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்க. அங்க கூட ஒரு விஷயத்தை மறக்கவே இல்லைங்க. அந்த பெண்களை வாங்கும் ஆண்கள் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணுமா. அங்க விற்கப்படும் பெண்கள் ஏழையாக இருக்கணுமா. அதை வாங்கி செல்பவர்கள் அவங்களுக்கு மருமகள்ன்ற அந்தஸ்தை கொடுக்கணுமா. இதை பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம், முத்தின கத்திரிக்காய் சந்தைக்கு வந்துதான் ஆகணும்னு சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. பழமொழி. ஒரு பொண்ணை பொருளாகவும் கத்திரிக்காயாகவும் தான் பார்க்குறாங்க. காசு கொடுத்து வாங்கும் பொருள் அவ்வளோதான் நம்ம. ஆனால் எனக்கு அந்த நாடு எவ்வளவோ பரவாயில்லைன்னு ஆயிடுச்சுங்க. நம்ம நாட்டில் 200 பவுன் நகை போட்டு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து, கார் கொடுத்து, வீடு கொடுத்து, வெள்ளி கொடுத்து, பல பொருட்கள் கொடுத்து கடைசியில் பெத்த பொண்ணோட உயிரையும் வட்டியாக கொடுத்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுக்கும்போது வட்டி எடுக்கணும்னு வட்டியை பொண்ணோட உயிரை எடுத்துடுறாங்கங்க. அவங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் மருமகள்னு அந்தஸ்து கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் பணம் கொடுத்தும் நம்ம போய் வேலைக்காரின்ற அந்தஸ்து மட்டும்தான் வாங்குறோம். மன்னர் ஆட்சியில் சுயவரம்னு வீரத்தை காட்டி திருமணம் செஞ்சாங்க. இப்போ பேரம் பேசி திருமணம் செய்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுறது பெண்ணு மட்டும்தாங்க. சரி, இதெல்லாம் எப்போ மாறுமோ, பெண்ணெல்லாம் எப்போ மதிக்கப்படுவாங்களோ தெரியலை. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றம் வரும் வரை நான் படித்ததை உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நன்றி.